வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. அண்மை செய்தி. எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. முழுமையான தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடாதது ஏன் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கை கடந்த முறை விசாரித்த உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை தொடர்பான அந்த எண்களை வெளியிட வேண்டும் என்று கடந்த முறையே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது அந்த எண்களை ஏன் குறிப்பிட்ட எண்களை ஏன் வெளியிடவில்லை என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் தங்களுடைய உத்தரவை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பின்பற்றவில்லை. இந்த தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிடுவதில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தகவல்களை மட்டும்தான் வெளியிடுவோம், மற்றவற்றை வெளியிட மாட்டோம் என்று அவர்கள் இருக்கக்கூடாது. அதே போல உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கும் அவர்கள் காத்திருக்காமல் அந்த செயலை அவர்களாகவே செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அதே போல தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக எஸ்பிஐயிடம் இருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் அவர்கள் வெளியிட வேண்டும். அவ்வாறு வெளியிடாதது சரியல்ல என்றும் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்து எஸ்பிஐ சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே, நீதிமன்றத்துடன் நாங்கள் விளையாடுவதாக நீங்கள் நினைக்க கூடாது. அதே போல இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் சில புரியாத அம்சங்களும் தங்களுக்கு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் அந்த விவரங்களை கட்டாயம் வெளியிட வேண்டும், குறிப்பாக அந்த எண்கள் அடங்கிய விவரத்தை வெளியிட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதே போல எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தங்களுக்கு சில புரிதல்கள் இருக்கிறது. அந்த புரிதல்கள் அடிப்படையிலே தான் தரவுகள் அனைத்தும் வெளியிடப்படுகின்றனவே தவிர நீதிமன்றத்துடன் விளையாடும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்றும் எஸ்பிஐ வங்கி சார்பில் மீண்டும் ஒரு முறை தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ சார்பில் ஆஜரான வழக்கறிஞரிடம், நீங்கள் அரசியல் கட்சிக்காக நீங்கள் வாதிடவில்லை, வங்கிக்காக வாதிடுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய வாதமானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.